வட்டி பணத்தை செலுத்த முடியாமல் கிட்னியை வித்த பரிதாபம். முன்னாள் போராளியின் கண்ணீர் கதை. நான்கு தசாப்த கால போராட்டம் நிறைவடைந்த பின்னும் போராடியவர்களின் நிலை இன்று வரை பரிதாபத்துக்குரியதாகவே இருக்கிறது. போராட்டத்தை காட்டி புலம்பெயர்ந்தவர்கள் இன்று தன்னிறைவோடு வாழ்கிறார்கள். தாம் இளவயதில் எந்தெந்த நிகழ்வை இழந்தோமோ அதையெல்லாம் நிவர்த்திக்க பிள்ளைகளை வைத்து திருப்திப்படுகிறார்கள். ஆனால் போராட்ட களத்தில் ஆயுதம் ஏந்தியவர்கள் போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின் பொது மன்னிப்பில் புனர்வாழ்வளிக்கப்பட்டவர்கள் தம் காலில் நிற்க வேண்டுமென்ற மனத்தளர்வை விடவில்லை. ஆனால் இவர்களின் நிலை வங்கிகளில் கடன் எடுக்க முடியாது, நிரந்தர வீடில்லை, காணி இருந்திருந்தால் வீட்டு திட்டமாவது கிடைத்திருக்கும். காணியும் இல்லாதவர்களின் நிலை அந்தோ பரிதாபம். அவ்வாறான ஒரு முன்னாள் போராளியின் கண்ணீர் கதை சமூக வலைத்தளங்களில் பலரது கவனத்தையும் ஈர்த்தது. இருந்தாலும் இன்றைக்கு யுத்தத்தால் வடக்கிலும் கிழக்கிலும் இழந்தவற்றுக்கு அளவே இல்லை. உயிராகட்டும் பொருளாகட்டும், கண்ணுக்கு முன்னால் இழந்துவிட்டு உயிர் தப்பினால் போதுமென்று ஓடி ஒளிந்தவர்களெல்லாம் பணம் என்ற ஒரு சொல்லால் ஒருவரை தன்னிலை இழக்க வைப்பதுதான் வேதனையான விடயம். மணலாற்று போர்க்களத்தில் ஒரு கால் முற்றாக பாதிக்கப்பட்ட நிலையில் மன்னார் மூர் வீதியில் வசித்து வரும் முன்னாள் போராளி தன் சுயமுயற்சியால் குடும்பத்துடன் இணைந்து தான் குடியிருக்கும் வாடகை வீட்டில் இருந்தபடி சிற்றுண்டிகள் செய்து வருகிறார். சிற்றுண்டிகளுக்கான கேள்விகள் மக்கள் மத்தியில் அதிகமாக இருந்தாலும் சிற்றுண்டிகளை மொத்தமாக கொள்வனவு செய்யும் கடைகளில் பெரும்பாலும் உடனுக்குடன் பணம் வழங்குவதில்லை. மாத கடைசி அல்லது 2 கிழமைகளுக்கு ஒரு முறையே பணம் வழங்குவார்கள். இதனால் தன் தொழில் நிமித்தம் தனக்கு பணம் வேண்டும் என்ற நிலையில் சீட்டு கட்ட தொடங்கினார். ஆனால் அந்த சீட்டு கழிவு முறையில் பெறும் சீட்டு. தனக்கு பணம் தேவைப்பட்ட 2-3 சந்தர்ப்பங்களில் கழிவு கூடிய நிலையில் பணத்தை பெற்றுள்ளார். பின்னாலே கழிவுகள் இல்லாமல் முழுமையாக பணம் கட்ட வேண்டும் என்ற நிலையில் இவரால் சரிவர கட்ட முடியவில்லை. இதனால் சீட்டு பிடித்தவர்கள் இவருக்கான பணத்தை 15% வட்டியில் கட்டியிருக்கிறார்கள். பின்னாளில் இவருக்கு முதலையும் கட்ட முடியாமல் வட்டியையும் கட்ட முடியாத நிலையில் தனது சிறுநீரகத்தை விற்று பணம் கட்டும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அதற்கான ஏற்பாடுகள் செய்வதாக சொல்லி வைத்திய பரிசோதனைகள் நடைபெறும் பொழுது கூட அதனை ஏற்க மறுத்தவர்கள் காலதாமதமாகும் நாட்களுக்கும் வட்டி வட்டிக்கு வட்டி என்று போட்டு இறுதியில் சிறுநீரகத்தை விற்று கொடுத்த பணத்துடன் அந்த கணக்கு முடியவில்லை. இன்னும் நிலுவையில் பணம் இருப்பதாக வட்டிக்காரர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் முடிவரும் என்ற நிலையில் இன்னும் வட்டி மீதமுள்ளது என்று துரத்தும் வட்டிக்காரர்களுக்கு பயந்து வாழும் பரிதாப நிலையில் இந்த முன்னாள் போராளி வாழ்ந்து வருகிறார். இந்த முன்னாள் போராளி இவ்வனத்தையும் இழந்து இன்று துணிந்து வெளியில் வந்து தன் வேதனையை இரத்த கண்ணீரால் ஊடகங்களுக்கு முன் மண்டியிட்டு கூறும் பொழுது கூட என்னை போல் இன்னும் பல பெண்கள் இங்கே பாதிக்கப்பட்டுள்ளனர், எங்களை காப்பாற்ற யாரும் இல்லையா என்று கேட்பதுதான் வேதனையான விடயம். இந்த முன்னாள் போராளியின் அழுகுரல் எந்த ஒரு தேசியவாதிகளின் காதுகளுக்கும் கேட்கவில்லையா? நாம் யாரையும் நம்ப தயாரில்லை. முன்னாள் போராளிகளால் தான் தமிழர்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று தம்பட்டம் அடிக்கும் குழுவின் காதுகளில் இந்த அழுகுரல் கேட்கவில்லையா? அதுதான் போகட்டும். புலம்பெயர் தேசங்களிலிருந்து படம் பிடித்து கொடி பிடித்து கும்மாளம் அடிக்கும் ஒருவரின் கண்ணிலும் இந்த முன்னாள் போராளியின் குமுறல் கேட்கவில்லையா? முன்னாள் போராளிகளின் தியாகங்களை மதிக்க தெரியாதவர்கள், அவர்களை வாழ வைக்க தெரியாதவர்கள் கல்லறைகளற்ற இடத்தில் காவியம் பாடுகிறோம் என்று ஆர்ப்பரித்து திரிவது நிர்வாணமாக திரிவதற்கு சமன். இன்று தமிழர்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள், பாராளுமன்றம் அனுப்பப்பட்டவர்கள் எல்லாம் வாய்க்கு கடிவாளம் போட வேண்டிய நிலைக்கு சென்று விட்டார்களே தவிர தமிழர்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாத ஜடங்களாக திரிகிறார்கள். கனம் ஜனாதிபதி அவர்களே, ஆயுத கிளர்ச்சிகள் நடத்திய பின்னர் ஜனநாயக பாதையில் ஆட்சியை அடைந்த JVP-யினாலேயோ அல்லது அதன் கிளை கட்சியான தேசிய மக்கள் சக்தியினாலேயோ முன்னாள் போராளிகளின் வாழ்வை கட்டியெழுப்ப முடியும். 4 தசாப்தங்களாக யுத்தத்தில் போராடி பின்னாளில் சரணடைந்து புனர்வாழ்வளிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பான வாழ்க்கை வட்டத்திற்கு வழிகாட்ட வேண்டியது உங்களின் கடமை. போராட போனவர்கள் சம்பளத்துக்காகவோ விரும்பியோ போகவில்லை. அன்றைய களச்சூழல், இழப்புகளின் வலி,
உணர்வுகளின் உச்சக்கட்ட நிகழ்நிலைகளை வைத்தே போராடியவர்களின் நிலை புனர்வாழ்வோடு முடித்து வைக்கப்பட்டுவிட்டது. அவர்கள் வேலைக்கு செல்வதற்கு கல்வித்தகமை தடையாக இருக்கிறது. இதனால் நிரந்தர தொழில் இல்லை. சுய முயற்சிக்கு பணம் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. வாழ்வாதார நிலைகள் அவர்களை மேலும் சுமையாகவே மாற்றுகின்றன. எனவே காலங்கடந்த நீதி மறுக்கப்பட்ட நீதியல்ல. வடக்கு கிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று பியூஸ் போன பல்ப் போல் பாராளுமன்ற கதிரையில் சட்டமூல வாக்கெடுப்புக்கு மட்டும் லைட்டை போட்டுவிட்டு நிப்பாட்டும் பரிதாப நிலையில் இருக்கிறார்கள். போராட்ட களம் கண்ட உங்களுக்கு விழுப்புண்ணின் வலி தெரியாமல் இல்லை. புண்ணை மாற்ற முற்பட்டால் தொடர்ந்து சீழ்வடிவது போல் அவர்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் இன்று மீதமுள்ள உடல் உறுப்புகளையும் விற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். கடந்த கால எந்த ஒரு அரசாங்கத்திலும் நடக்காத துன்பகரமான நிகழ்வு நடந்திருக்கிறது. நேரடி சாட்சிகள் இருக்கிறது. ஃபைல்களை தேட தேவையில்லை. உயிரோடு இருக்கும் சாட்சியங்களுக்கு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டியது உங்களின் கைகளிலேயே இருக்கிறது. விழுப்புண் அடைந்த ஒரு குடிமகனை பாதுகாக்க தவறினால் உங்கள் ஆட்சியும் விழுப்புண் அடைந்துவிடும். இது சாபமல்ல, கோரிக்கை.